ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்றது பார்க்கலாங்களா? வாங்க, இன்றைக்கி கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை பாருங்கள். நான்வெஜ் கோம்போ தான். இந்த சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கிட்டு வந்த சிக்கன் ரைஸ் அவ்வளோ கம்மியாக இருந்தது. இதில் பாதி தாங்க இருந்தது. இந்த சிக்கன் ரைஸ் வந்து வேறு கடையில் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறையவும் இருந்ததுங்க. இது 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தது. முன்ன வாங்கிட்டு வந்தது வந்து பாதி தான் இருந்தது. இந்த அளவில் பாதி தான் இருந்தது. சரி, பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் ரைஸுக்கு அப்புறம் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை பாருங்கள். ஓரளவுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றது. இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் தனித்தனி பேக்கெட்டில் தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரே பேக்கெட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. பாருங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா பரோட்டா தான். எம்மியான பரோட்டா. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இல்லைங்களா? சரி, நான் வந்து இது வெறும் சிக்கன் ரைஸ் மட்டும் வேணாம், கூடயும் நம்ம வந்து பரோட்டா சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 3 செட்டு பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டைமண்ட் ஷேப்பில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கடையில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு 10 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஒரு செட்டு வந்து 30 ரூபா, 3 செட்டு வந்து 90 ரூபா. இதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு என்ன சைடிஷ் வாங்கிடுவோன்னா சேர்வா வாங்க மாட்டோம், சிக்கன் குழம்பு தான் வாங்கிடுவோம். பாருங்கள், சிக்கன் கிரேவியும் நிறைய கொடுப்பாங்க இங்கே. நம்மளுக்கு தாராளமாக போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு வந்து மீறுங்க, அந்த அளவுக்கு வந்து கிரேவி கொடுப்பாங்க. இது வந்து 3 செட்டு 90 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டான நம்மளுடைய சிக்கன் ரைஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு பாருங்கள். குவாலிட்டியாகவும் இருக்குது, குவான்டிட்டியாகவும் இது வந்து இருந்ததுங்க. மற்ற கடைகளில் போனீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லிட்டு விற்பாங்க. அது வந்து ரொம்ப அளவு கம்மியாக இருந்தது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின அந்த கடைக்கே திரும்பவும் ரிட்டர்ன் வந்துட்டோம். நிறைய கொடுத்துருக்காங்கங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல குவான்டிட்டியாகவும் இருக்கும். ஆனால் அரிசி வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பாஸ்மதி ரைஸாக தான் இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து கொட்டி காமிக்கிறேன். கீழே கிடையாது, அந்த பிளேட்டில் வந்து நான் வந்து கொட்டுறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த சிக்கன் ரைஸ் ஒரு சின்ன பிளேட்டில் தான் கொட்டணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கம்மியாக இருந்தது, அந்த பிளேட்லேயே கொஞ்சம் கம்மியாக இருந்தது, சின்ன பிளேட்லேயே. இது வந்து நான் பார்த்திங்கன்னா ட்ரே தான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து நான் வந்து கொட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா உதிரியாகவும் இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், ரொம்ப இதுவே வந்து நிறைய கீழே கொட்டிக்கிச்சு. இந்த ட்ரேலையே வந்து ஃபுல்லாக நிரம்பிட்டு கீழேயும் கொட்டிக்கிச்சு. பாருங்கள், இதனுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி தான் சிக்கன் ரைஸில் வந்து அளவுகள் எப்படி இருக்குன்றதை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே வந்து சில கடைகளில் வந்து அளவுகள் வந்து கம்மியாக இருக்கும், சில கடைகளில் அளவுகள் அதிகமாக இருக்குங்க. இதுதான் எங்களுடைய இன்றைக்கி ஃபுட்டு, சிக்கன் ரைஸு. அதுக்கு சைடிஷாக வந்து சில்லி சாஸும் ரெட் சாஸும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா, 3 செட்டு பரோட்டா, சிக்கன் கிரேவி. பாருங்கள், சிக்கனும் வந்து சிக்கனே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸுங்களெல்லாம் போட்டு தான் வந்து சிக்கன் கிரேவி வந்து விற்பாங்க. இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஃபுட்டு வந்து யாருக்கு பிடிக்குன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது வந்து எனக்கான அந்த ஃபுட்டை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். எப்படி சாப்பிடணுன்றதை வந்து நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். நான் எப்படி சாப்பிட்றேன்றதை வந்து உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன். பாருங்கள், 2 செட்டு பரோட்டா எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கூட வந்து அந்த சிக்கன் கிரேவியை வந்து அந்த பரோட்டாவில் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து மொத்தமாக ஊற்றலைங்க, ஏன்னா சிக்கன் ரைஸ் கூட அது வந்து கலந்துடும். ஸோ வந்து அந்த பரோட்டாவுக்கு தேவையான அந்த கிரேவியை மட்டும் நான் வந்து ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் பிக்க போகிறேன். எப்படி வருது பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். நூல் இழை மாதிரி வந்து வருதுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது கூட வந்து நம்ம வந்து அந்த கிரேவியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கூட சிக்கன் ரைஸையும் கூட சேர்ந்து சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஃபுட்டு வந்து யாருக்கு பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.